கோபி ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு சுட தண்ணி, கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு போட்டு காலிஃப்ளவரை போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம். கொஞ்சம் ஒரு பபுள்ஸ் வந்துச்சுன்னா இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். பாஸ்மதி அரிசி கழுவி அதை வச்சுட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதை வச்சுருக்கேன். இது ஒரு 80% வெந்தால் போகுதும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம். காலிஃப்ளவரில் இது கோபி மசாலா போட்டிருக்கேன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் போட்டிருக்கேன். இப்போ இதை போட்டு லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு, இப்போ கோபி மசாலாலே கொஞ்சம் இருக்கும், இதை போட்டு நல்லா மேக்னேட் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம். காலிஃப்ளவர் பொரிக்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போது மேக்னேட் ஆகிடுச்சு. இப்போது இதை பொரித்து தனியாக எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் பட்டரில் சேர்ப்பேன். பட்டர் போட்டிருக்கேன். அதில் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக போதும். போதும். இப்போது இது கூட என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். வெங்காயம், இதில் நான் கேபேஜ் போடாமல் செய்கிறேன். என்கிட்ட கேபேஜ் இல்லை, இருக்கிற காய் வச்சு நான் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைன்னா கேபேஜ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், போட்டு இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டோம். காலிஃப்ளவர் போட்டாச்சு. இப்போது காலிஃப்ளவர் நல்லா கிரிப்ஸியாக வேகணும். ஒரு சைடில் போட்டோம், இந்த சைடில் வெங்காயம் போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கேரட் பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இந்த எண்ணெயிலே இந்த கேரட் பீன்ஸு நல்லா வதங்கிடும். ஒரு 80% இந்த ஃப்ரைட் ரைஸில் வதங்கினா போதும். சாப்பிட நல்லாயிருக்கும், க்ரன்ச்சியாக. நல்லா வதக்கலாம். காய் இதில் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், வந்துடுச்சு. இப்போது ரைஸ் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மற்றது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் போட்டாச்சு. இதில் நான் ஆச்சி ஃப்ரைட் ரைஸ் சேஷ்வா மிக்ஸ் தான் போட்டு பண்ண போகிறேன். இது ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. ஸோ இது போட்டுக்கலாம். இதிலே ஸ்பைஸ் கொஞ்சம் போதும், ஏன்னா பாப்பா சாப்பிட போகிறா, அதனால் லைட்டாகவே போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இதில் சோயா சாஸ் ஊற்றிட்டேன். கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் ஊற்றிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட கோபி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, இதை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர்லாம் போட்டாச்சு. நம்ம வீட்டிலையே இருக்கிறத வச்சு நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஹெல்த்தியாகவும் பண்ணலாம். நம்ம வெளியில் போய் வாங்கணுன்னு அவசியமே கிடையாது. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இருங்க, என் பொண்ணுக்கு கொடுக்குறேன். அவள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். மிது குட்டிக்கு கொடுக்க போகிறேன். மிது எப்படி இருக்குது சாப்பிட்டு சொல்லு. நல்லா இருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.